what is in my handbag? அது வந்து லிப் லைனர், இந்த வாரம் ஸோ சன்கிளாஸ், அதால வந்து இந்த கீச்சைனை போட்டிருக்கிறேன். இது வந்து குட்டி பர்ஃபியூம் காலம் வந்து ஹாய் ஹலோ வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இங்க நலம், நீங்கள் எப்படி? நான் இப்பத்தான் வேலையால வந்த நான் இனி திருப்பி மாலவி வந்து எங்களோட நியரஸ்ட் கோ ஸ்டேஷன்ல வருவா யூனிவர்சிட்டியால. அவ கூட்ட போகணும். அதுக்கு முன்ன உங்களுக்கு ஒருக்கா ஹாய் சொல்லுவோம்ட்டு வந்தேன் நான். வெளியால சரியான குளிர், காலநிலை இப்படித்தான் இருக்குது. போன கிழமை நல்லா சினோ கொட்டினது, ஆனால் இந்த கிழமை வேறுங்கோ சினோ உண்டையும் காணி இல்லை. இனி எப்போ சினோ வருமென்று வெதர் ரிப்போர்ட்டை தான் நான் பார்க்க வேணும். இப்படித்தான் வெளியில நிலைமை இருக்குது. ஓகே, என்னென்னு சொன்னால் இன்றைக்கு நான் மாலவியை பிக்கப் பண்ண போகிறேன். மாலவியை வந்து கூட்டி வர போகணும் வீட்டில். அவள் வந்து கோ ட்ரெயினில் தான் யூனிவர்சிட்டிக்கு போய் வரவா. அதுக்கு முதல் நான் வந்து என்ன காட்ட போகிறேன்னு சொன்னால் வாட் இஸ் இன் மை ஹேண்ட்பேக் அதான் பார்க்க போகிறீங்க இந்த காணொலியில். ஏன்னு சொன்னால் என் ஹேண்ட்பேக்குக்கெல்லாம் பொக்கிஷம் எல்லாம் இருக்குதாம், அதை ஒருக்கா வெளியில் கொண்டு வரட்டாம் என்று சொல்லி சைட் கமெண்ட் சொன்னவா. அதால் வந்து சைட் கமெண்ட்ஸ்கிட்ட சொல்ல கேட்டு, நீங்கள் சைட் கமெண்ட்ஸை பழைய காணொலி வழியை கேட்டிருப்பீர்கள், பார்த்துருக்க மாட்டீர்கள். கொமெண்ட்டை கேட்டு நான் வந்து இன்றைக்கு என்னுடைய வாட் இஸ் இன் மை ஹேண்ட்பேக்கை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் வாங்க கிடக்கு கொஸ்கோவில். ஜானிசன் வேறு அம்மா அது அம்மா இதுன்னு சொல்லி கணக்க லிஸ்ட்டுகளும் தந்திருக்கிறார், வேணும். அதால் வந்து கொஸ்கோக்கும் போகணும். அதைத்தான் நீங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. தச்சமயம் உங்களுக்கு கொஞ்சம் இந்த ஹேண்ட்பேக்குள்ள இருக்கிற ஐட்டங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு போரிங்காக இருந்தால் இட்ஸ் ஓகே. ஓகே, வாங்கோ, நாங்கள் வந்து வாட் இஸ் இன் மை ஹேண்ட்பேக்குக்கு போவோம். 6 மணிக்கு வேலைகள் எல்லாம் ஆரம்பமாயினது, இன்னும் முடியலை. இவர் வந்து வேலைக்கு போயிட்டார், நான் வேலையால் வந்து நிற்கிறேன். அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறதால தான் கொஞ்சம் பிந்தி காணொலிகள் உங்களுக்கு வருது. எங்கேயோ ஒரு இடத்தை போயக்கிலே அங்கே வந்து ரூட்ஸ் இருந்தது, அந்த கடையில் வாங்கினது. இது ரூட்ஸ் ஹேண்ட்பேக், ரூட்ஸ் லெதர் ஹேண்ட்பேக். ஹேண்ட்பேக்கை பார்க்குறதுக்கு முதல் கொஞ்சம் வாசமாக முழுதிரிய கொளுத்துவோம். இங்கே வந்து குளிருக்கு வந்து கொஞ்சம் நான் வந்து கதவுகளை திறந்து தான் விடுகிறேன். நான் இருந்தாலும் கொஞ்சம் இந்த முழுதிரியை கொளுத்தி வச்சா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்காக இங்கே வீட்டில் வந்து கூடுதலாக முழுதிரி கொளுத்துறேன் நான். இதுதான் என் ஹேண்ட்பேக். நான் வந்து அடிக்கடி ஹேண்ட்பேக் மாற்றுறதில்லை. இது வந்து ரூட்ஸில் வாங்கினது, கன காலத்துக்கு முதல் வாங்கினது. ஏன்னு சொன்னால் எனக்கு எல்லா ஹேண்ட்பேக்கும் பிடிக்காது. இப்படி ஒரு கிராஸ் பாடி ஹேண்ட்பேக் இது. குட்டி குட்டி பர்ஸுகள் வச்சிருக்கிறேன். இப்போ எங்கேயாவது பாட்டிக்கு போகணும் அதுன்னு சொன்னால் இந்த ஃபோன் அதுகளை வச்சு கொண்டு போகிறது. வளமையாக வந்து இதில் வந்து 3 பாக்கெட் இருக்குது, 3 பாக்கெட் இருக்குது. ஸோ முன்னுக்கு 1, நடுவில் 1, அதுக்கு பிறகு இந்த பக்கம் பின்பக்கம் 1 இருக்குது. பின்பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லெத்தம்பி புக் தான் இப்போ வந்து வாசிச்சு கொண்டிருக்கிறேன். எனக்கு சில நேரம் சில கருத்துகள் விளங்காட்டி நான் வந்து மாலவிட்ட கேட்பேன். பிள்ளைகள்கிட்ட கேட்டு படிக்கிறதுல தப்பில்லை, நாங்கள் படிக்கிறோம்ன்றது தான் முக்கியம் இல்லையா? ஃபுல்லாக வாசிச்சுட்டா நான் வந்து வாசிக்கணும். எனக்கு இப்படி கீச்சைன் எல்லாம் கொஞ்சம் விருப்பம், அதால் வந்து இந்த கீச்சைனை போட்டிருக்கிறேன். இதில் வந்து வை என்று இருக்குது, என்னென்னு சொன்னால் ஜாலினி, அதுக்காக வை. மற்றது வந்து ஐஸ்கிரீம் நல்லா பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். இணையமானவைக்கு ஐஸ்கிரீம். இதுலேயே ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது. வாழ்க்கையில் பட்டர்ஃப்ளை மாதிரி பறந்து திரிய வேணும் சந்தோஷமா, அதுக்காக ஒரு பட்டர்ஃப்ளை. லவ் இருக்குது. இதுலேயே ஒரு ஹார்ட் லவ். இந்த ஹேண்ட்பேக்கை பார்த்தாலே இப்படி கொழுகி கொண்டு போயிருக்க எனக்கு பார்க்க ஆசையாக இருக்கும். அதுக்காக இதில் நான் இதெல்லாம் கொழுகி வச்சிருக்கிறேன். இது வந்து இந்த கீச்சைனை பார்த்தாலே நான் யாரண்டு தெரியும். அப்படி பாய்க்குள்ள நிறைய என்னென்ன பொக்கிஷங்கள் எல்லாம் இருக்கின்றதை தான் பார்க்க போறீங்க. சரியா? வாங்கோ காட்டுறேன். இது நோட் புக். இந்த நோட் புக் வந்து மேக் டுடே கவுண்ட்.
மேக் டுடே கவுண்ட் என்ற நோட் புக். இந்த நோட் புக்கில் நான் எது வேணுமென்றாலும் நோட்டை எழுதி வைக்கிறது. இந்த நோட் புக் வந்து எப்போவுமே கொஞ்சம் என்னதான் ஃபோனில் டைப் பண்ணி இருந்தாலும் இந்த நோட்டை நாங்கள் இது பேனையால் எடுத்து எழுதுகிற மாதிரி வராது. எனக்கு அது கொஞ்சம் பிடிக்கும் பர்சனலாக. முந்தி வந்து டயரி எழுதுகிறேன் நான், ஆனால் இப்போ வந்து டயரியை எழுதுறத நிப்பாட்டிட்டேன். எனக்கு இந்த ஃபோனில் அடித்து வைக்கிறத தாண்டி எனக்கு வந்து இதில் எழுதி வைக்கிறது தான் விருப்பம். மைக் இருக்குது, மைக், ஆனால் நான் இன்னும் பாவிக்கல. என்ற குரலே கொஞ்சம் மைக் மாதிரி தான், ஆனால் சார்ஜ் போடையில் பேச்சு விழும். இப்போ மைக்கை காட்டி பிரயோசனம் இல்லை, மைக்கை வந்து கொழுவி இப்போ யூஸ் பண்ணணும்ட்டு நடக்க போகுது பேச்சு. இருந்தாலும் மைக் கொண்டு திரிகிறேன். இது வந்து சன்கிளாஸ், கெஸ்ஸில் வாங்கினது சன்கிளாஸ். கவர் வந்து புறம்பா தான் விற்பினம். கவர் வந்து நான் நினைக்கிறேன் $10 நினைக்கிறேன். சன்கிளாஸ் வந்து மறந்துட்டேன் கனகாலம் வேண்டி. ஸோ சன்கிளாஸ் கெஸ் வந்து விருப்பம் எனக்கு. கெஸ் பிராண்ட் நேம் எனக்கு விருப்பம். அதால் கூடுதலாக கெஸ்ஸை தான் அடிக்கடி பார்ப்பீங்க. கெஸ் ஹேண்ட்பேக் தான் முதல் வச்சிருந்தேன் நான். இது வந்து கவர். எப்பவும் சன்கிளாஸ் வந்து கவருக்குள்ள வைக்கணும், ஹேண்ட்பேக்குள்ள ஒழுங்கா இருக்கும், இல்லையண்டா சன்கிளாஸ் உடைஞ்சிரும். இப்படி கணக்கு ஐட்டங்கள் புதையல்கள் இருக்குது. இது வந்து இன்னொரு குட்டி பர்ஸ். இந்த குட்டி பர்ஸுக்குள்ள வந்து முக்கியமான கார்டுகளை வைக்கிறது. அதாவது ரெண்டு பேங்க் கார்டு வச்சிருப்பேன் எப்பவுமே. ஒரு கிரெடிட் கார்டு, ஒரு டெபிட் கார்டு வச்சிருப்பேன். அதோட சேர்த்து இந்த லைசன்ஸ், ஹெல்த் கார்டு, இந்த நாலும் வந்து கூட முக்கியம். இங்க வந்து கூட பாவிக்கிறது கூட. அதால வந்து அதை முன்னுக்கு வச்சுட்டு இந்த இதுக்குள்ள வந்து இந்த ஆக்கள் வந்து சில நேரத்தில் எனக்கு கிஃப்ட் கார்டுகள் தருவினம். ஏதாவது இதுன்னு சொன்னால் கிஃப்ட் கார்டு தரது, இல்லாட்டி நானே சில நேரத்தில் வேண்டி வைப்பேன். இது வந்து டிம் ஹோட்டன் கிஃப்ட் கார்டு. நான் நினைக்கிறேன் நந்திகா வந்து பெரியப்பாவுக்கு கொடுத்தது. அதை வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன். பெரியப்பான்றது என்னுடைய ஹஸ்பண்ட், நந்திகான்றது நீங்கள் பழைய காணொலியில் போய் பாருங்க, என்னுடைய பராமகள். ஸோ டிம் ஹோட்டன் கிஃப்ட் கார்டு. என்னென்னு சொன்னால் அவர் வந்து தனியாக போய் டீ குடிக்க மாட்டார், வீட்டை நின்று தான் டீயை நான் ஊற்றி கொடுக்க கொண்டு போவேன். ஸோ அதுதான் இது வந்து இன்னும் ஒரு கிஃப்ட் கார்டு. இப்படி சாப்பாட்டு கடைகள் எல்லாம் வச்சிருக்கிற கிஃப்ட் கார்டுகள், மற்றதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டு இதுகளுக்கு இருக்கிறது வளமே. என்னுடைய குட்டி பர்ஸ் இது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று தனித்தனியாக வச்சிருப்பேன். அப்போ தேவையண்டா டக்கு டக்குண்டு எடுக்கிறது. இதெல்லாம் இப்போ வாங்கினதில்லை, இப்போ நான் ஒன்றும் வேண்டுறதில்லை, கொஞ்சம் எல்லாம் குறைச்சிட்டேன். என்னுடைய பீட்ஸ் இது வந்து எனக்கு கொஞ்சம் தேவை. காணொலிகளுக்கு பார்க்குறதா, இப்போ யூடியூப் பார்க்குறதா இருந்தாலும் நான் எந்த பாட்டுக்கு இதை கொழுவி போட்டு அப்படியே கேட்பேன். இப்படியே ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணும். அப்போ ஃபோனில் வந்து யூடியூப்பை கேட்கலாம், பாட்டு கேட்கலாம், எது வேண்டாலும் கேட்கலாம். மற்றவைக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக பீட்ஸ் வந்து இது வந்து மாலவி வந்து என்னுடைய பிறந்த நாளுக்கு வாங்கி தந்தவா. சர்ப்ரைஸ் கிஃப்ட் 12 o'clock, 12 மணிக்கு சர்ப்ரைஸாக இது வந்து பீட் ஓட பண்ணி வாங்கி தந்தவா. எனக்கு பர்பிள் கலர் விருப்பம். என்னுடைய ஃபேவரட் கலர் பர்பிள், பிங்க் எல்லாம் விருப்பம். அதால் வந்து பாருங்க அந்த ஐஸ்கிரீமும் இதுவும் கொஞ்சம் மச்சாகுது. சோஃபார் எப்படி இருக்குது என் ஹேண்ட்பேக்? கமெண்ட்ஸ் பண்ணுங்க என் ஹேண்ட்பேக்கை பற்றி கொஞ்சம். இது வந்து இன்னொரு குட்டி பர்ஸ். டடா, இதுக்குள்ள வந்து சார்ஜர். இந்த சார்ஜர் தான் என்னுடைய கேமராக்கும் என்னுடைய ஃபோனுக்கும். ஸோ சார்ஜர் இருக்குது. சார்ஜரை யாராவது களவெடுத்தாலும்ன்றதுக்காக வேற ஒருத்தரும் வெளியாக்கள் வர மாட்டேங்க, வீட்டுக்காரர் தான் களவெடுக்கிறதுக்கு வருவினம். அவேண்டிய நான் எடுக்கலாம், ஆனால் எந்தியவே எடுக்கக்கூடாது இல்லையா? அதுக்காக வையண்டு போட்ட ஒரு அடையாளமும் இதில் வந்து ஒரு கியூடெக்ஸாலே ஒரு பிங்க் கலரில் ஒரு அடையாளமும் போட்டு வச்சிருக்கிறேன். இது பிலாங்ஸ் டு மீ. ஆனால் அவைண்ட சார்ஜர்கள் எல்லாம் அதுவும் பிலாங்ஸ் டு மீ தான், எனக்கு தான். அதால் நான் எடுக்கலாம், அவை எடுக்கிறதுக்கு எல்லாம் இல்லை. இது வந்து என்னுடைய இன்னொரு ஃபோன் இருக்குது, பழைய ஃபோன். இந்த பின் வந்து வித்தியாசம், அதுக்காக இந்த சார்ஜரையும் வச்சிருக்கிறேன். வந்து பிறகு நான் ஒரு மடிச்சு வைப்போம் ஒழுங்கா. இப்போ காணொலியை போகட்டும். இந்த சின்ன குட்டி இந்த ஹேண்ட்பேக்குக்குள்ள எத்தனை வருகுதண்டி, இன்னும் ஐட்டங்கள் கணக்க கிடக்குது. இங்கே பாருங்க இன்னொரு பர்ஸ். இந்த பர்ஸுக்குள்ள வந்து இங்கே வந்து கிரெடிட் கார்ட்ஸ், பாயிண்ட்ஸ் கார்டு எல்லாம் காட்டில் தான் நாங்கள் வாழ்கிறது. அதால் வந்து நிறைய காட்டுகள் இருக்குது.
இங்கே இதெல்லாம் பாயிண்ட்ஸ் கார்டு, கிரெடிட் கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டுன்ட்டு எல்லா கார்டுகளும் இருக்குது. காட்டிலேயே வாழ்றது. காட்டு இல்லாட்டி சரி வராது, அதால காட்டு இருக்குது. இது வந்து கார்டு வைக்கிறதுக்கண்டே பர்ஸ், இதுவும் வந்து கெஸ்லான் தான். அதால கெஸ். இந்த ஹேண்ட்பேக் வந்து ரூட்ஸ்லான், ஆனால் கெஸ் தான் பிடிக்கும் கொஞ்சம் கூட. ஓ, இது வந்து நானும் என்னுடைய ஹபியும் எவ்வளவு சபியா இருக்கிறேன். என்ன இப்பவும் சபிதான். பட் இது வந்து ஒரு குட்டி படம், எங்களோட வெட்டிங் படம் வந்து இந்த ஹேண்ட்பேக்குள்ள வச்சிருக்கிறேன். இவற்ற பர்ஸுக்குள்ள வந்து நாங்கள் முதல் முறை நானும் இவரும் சேர்ந்து எடுத்த படம் ஒன்று வச்சிருக்கிறார். நான் வந்து வெட்டிங் படம் வச்சிருக்கிறேன். ஓகே, அது வந்து இருக்கட்டும். இது வந்து குட்டி பர்ஃபியூம். இது வந்து குட்டி பர்ஃபியூம். இது வந்து டெய்ஸி சஃபோராவில் வாங்கினது. இது வந்து ட்ராவல் பேக்கில் வந்தது. ட்ராவல் பேக் தான் வேண்டினது. அப்போ சஃபோராவில் சின்ன டெய்ஸி, இது டெய்ஸி ஃப்ளவர் நல்ல ஒரு வாசமாக இருக்கும். கொஞ்சம் டேப் பண்ணிட்டு இருக்க நல்ல வாசம். இது வந்து டெய்ஸி சஃபோராவில் இருக்குது. குட்டியாக இந்த சீசன் டைமில் வரும், கிறிஸ்மஸ் டைமில் மல்டி பேக் வரும். அதில் வாங்கினது. ஒரு லாஸ்ட் இயர் வேண்டி நான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சது, ஒரு கொஞ்சம் தான் இருக்குது. வந்து மணி பர்ஸ். இந்த மணி பர்ஸுக்குள்ள வந்து எப்பவும் ஏதாவது கொஞ்சம் காசு கொண்டு போகிறது. கூடுதலாக நான் இங்கே கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணுறேன். நான் சந்தேகமே இல்லை, கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணுறது. ஆனால் கொஞ்சம் காசு வேறு வந்து வச்சு கொண்டு போக சொல்கிற வேறு அவசரத்துக்கு தேவைப்படும். கார்டு சில நேரத்தில் வேலை செய்யாட்டி அதால் கொஞ்சம் சில்லறை காசு. இது வந்து $50. இங்கே பாருங்க, இதுதான் கெனடியன் $1. $50 வந்து ஒரு அவசர தேவை கண்டுட்டு இதுக்குள்ள வச்சிருக்கிறேன். இது வந்து சாஜி என்று சொல்றது. இது வந்து குளிர்காலம் தானே, இப்ப கொஞ்சம் அடிக்கடி தலையிடி காய்ச்சல் அதுகள் வரும். இதை போட்டுட்டு இது ஒரு விக்ஸ் மாதிரி தான். இதுக்கண்டே ஒரு தனி கடை இருக்குது. ஒரு ரோல் ஆன் மாதிரி தான். இப்படி ரெண்டு பக்கம் இப்படி ரோல் பண்ணினா சரி. ஒரு சின்ன இது இப்ப ஊர்ல வந்து சின்ன குட்டி விக்ஸ் போத்தல் மாதிரி. இது வந்து சாஜி என்று சொல்றது. குட்டி சாய்பாபா. இது ஒரு நூல். சாய்பாபா இருக்கிறார். இது வந்து நான் என்னோடையே கொண்டு திரிகிறது. இது ஒரு நூல் உண்டு. நான் சாய்பாபா டெம்பிளுக்கு போய்க்குள்ள யாரோ ஒரு ஆள் வந்து இந்தா பிள்ளை கொண்டு போன்னு சொல்லி தந்தது எனக்கு. அதால நான் அப்படியே சீரடி சாய்பாபாவையும் என்னோட கூட்டிக் கொண்டு திரிகிறேன். அதுதான் இது. எப்பவுமே பூல் பேண்ட் அடிக்கடி துளையும். இந்த தலைக்கு பூல் பேண்ட் அடிக்கடி துளையும், அடிக்கடி எடுத்து போடுறது வளமை இண்டை கொண்டு இருக்குது. இதுக்குள்ள பட்டு சின்மை ஹேண்ட்பேக் எடுக்கணும் இண்டைக்கண்டு சொல்லி தயார் நிலையில வர இல்லை. நான் வந்து வட்டி சின்மை ஹேண்ட்பேக் என் ஹேண்ட்பேக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி அதை எடுக்கணும்ன்ட்டு நான் எக்ஸ்ட்ராவா ஒன்றும் வச்சு வர இல்லை. இது வந்து நான் உடனே வேலையால வந்து உடனே எடுக்கிறேன். இப்ப உங்களுக்கு சரியா? இந்த பூல் பேண்டோட சேர்த்து இன்னும் ஒரு பூல் பேண்ட் இருக்குது. இந்த கிரஞ்சி என்று சொல்றான்னு நினைக்கிறேன். கையில ஓடலாம், தலையில ஓடலாம். நான் நினைக்கிறேன் இதுக்கும் வந்து எப்பவோ இதுக்குள்ள ஹேண்ட்பேக்குள்ள இருந்திருக்குது. அப்படியே வச்சுக்கொண்டு திரிகிறேன். அவசரத்துக்கு போடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவசரத்துக்கு போடலாம். இன்னும் ஒரு பூல் பேண்ட் பாருங்க. இந்த ஐட்டம் எல்லாம் வருதுண்டு வெளியால. அது மட்டும் இல்ல, இது வந்து இது வந்து ஒரு சின்ன கண்ணாடி இருக்குது. கண்ணாடியோட சேர்ந்து சீப்பு, ஒரு பிரஷ், கண்ணாடியோட சேர்ந்து ஒரு பிரஷ் மாதிரி இருக்குது. ஸோ அவசரத்துக்கு இப்போ வந்து ஒரு தலையொருக்கா இழுத்து ஒரு ப்ரெசன்டபுளா நின்று யூடியூப் எடுக்கிறதுக்கு பாவிக்கலாம். நான் வந்து கனகாலமாக இது வச்சிருக்கிறேன். எங்கேயோ வாங்கியிருக்கிறேன். எங்கே டொலர் கடை எங்கேயாவது வாங்கியிருப்பேன். இப்படி கியூட்டான ஐட்டங்கள் இருந்தால் வாங்குறது வளமை. எப்படி நல்லா இருக்கா? இது வந்து உண்மையிலேயே தலை இழுக்கும், கொஞ்சம் நல்லா இழுக்கும். இதைத்தான் ஒரு அவசரத்துக்கு நான் யூஸ் பண்ணுறது. மற்றது வந்து இதை வந்து இப்படி அமர்த்தி போட்டு ஒரு கொம்பேக்காக இப்படி சின்னனா ஆக்கிட்டு இப்படி மூடி போட்டு வைக்கலாம். இது வந்து எப்போவுமே என் ஹேண்ட்பேக்குக்குள்ளே என்னோடையே வரும். இன்னொரு சின்ன குட்டி ஜிப் வச்சு ஒரு சின்ன ஒரு பர்ஸ் மாதிரி உள்ளுக்குள்ளேயே இருக்குது. பாக்கெட் இன்னொரு சின்ன பாக்கெட் உண்டு இதுக்குள்ளே இருக்குது. இதில் வந்து ஜிப் வச்சிருக்கு. அதுக்குள்ளே தான் என்னுடைய மெயின் ஐட்டம். இதுதான் என் மேக்கப். ஸோ
நிறைய லிப்டிக்குகள் ஐடெக்ஸுகள் இருந்தாலும் இதைத்தான் கொஞ்சம் டெய்லியாக பாவிக்கிறது. அதால் வந்து இது வந்து லிப் லைனர், லிப்ஸ்டிக், அதோட ஐலைனர், இது வந்து மற்றது வந்து இதுவும் ஒரு லிப்டிக் இல்லை. கூடுதலாக எனக்கு மேபெலின் தான் விருப்பம். அதால் வந்து மேபெலினை தான் வேண்டுறது. இல்லை இன்னும் இஞ்சால் பக்கம் ஒரு சின்ன பாக்கெட், 2 பாக்கெட் இருக்குது. அதில் வந்து இந்த பெண்ணை வந்து செருகி விடுறது. கொப்பி வச்சிருந்தா பேனையும் வச்சிருக்கணும் இல்லாண்டா. எஸ் ஐ ஹாவ். நோட் எழுதுறதுக்கு பேனை வேணும் தானே. அதால் வந்து கொப்பியோட பேனையும் இருக்குது. இது வந்து நான் இந்தியாவுக்கு போயக்குள்ள சீரடியில் வாங்கினது. சீரடி சாய்பாபா வந்து ஒரு படத்தோட இருக்குது இந்த பேனை. இந்த பேனை கோல்ட் கலர்ல வெளியில இருக்கும், ப்ளூ கலர் எழுத்து, ப்ளூ கலர் இங்கில. இது வந்து ரீமேக்ஸ் எலிவேட்டில் இந்த ஓப்பனிங் செரமோனி அண்டு அங்கே இருந்தது. நான் எடுத்துக்கொண்டு வந்தேன் நான். அது மட்டும் இதுகும் வந்து ரீமேக்ஸ் எலிவேட் தான். ரீமேக்ஸ் எலிவேட் தண்ணி போத்தலுக்கு அடிஷனலாக ஒரு டெக்கரேஷன் பண்ணி நான் வச்சிருக்கிறேன். அதுலேயும் ஒரு கீ செயின் தொங்குது. இது இப்போ வந்து தனியாக நாங்கள் வந்து தண்ணி போத்தலை மட்டும் எடுத்து குடிக்காம இந்த கீ செயினையும் பார்த்து கொண்டு பாருங்க. பொட்டிலில் வந்து ஒரு அடிஷனல் டெக்கரேஷன் செய்கிறது ஒரு வடிவில்லையா? இது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். எங்கே போனாலும் இந்த கீ செயினுக்குள்ளே வந்து எப்போவுமே எங்களோட வீட்டு திறப்பை நான் வைக்கிறது வளமை. வீட்டு திறப்பு அதுக்கும் ஒரு கீ செயின் தான் இருந்தாலும் இது வந்து சீரடி சாய்பாபான்ற ஒரு கீ செயின். அதில் வந்து எங்களோட வீட்டு திறப்பையும் பார்த்தீங்களான்னு சொன்னால் இது ஒரு வால்மார்ட்டிலே அடிச்செடுத்த நான். ஒரு நல்ல வடிவான பூ மாதிரி ஒரு டிசைன். அப்போ ஓகேன்ட்டு சரி அதெல்லாம் க்யூட்டாக வச்சு கொண்டு திரிகிறேன். அதோட சேர்த்து நான் வந்து வேலைக்கு வந்து உண்மையிலேயே நான் பொட்டெல்லாம் வச்சு கொண்டு போகிறதில்லை. ஆனால் எனக்கு பொட்டு வைக்க பிடிக்கும். அதால் வந்து ஒரு பொட்டு பேக்கெட்டும் அதில் இருக்கும் எப்படியும். அதை அப்போ பொட்டு பேக்கெட்டையும் நான் வச்சிருக்கிறேன். ஹலோ ஜான்சன், ஹவ் ஆர் யூ? ஸோ இவ்வளவு தான் என் ஹேண்ட்பேக்குக்குள்ளே இருக்கிற ஐட்டங்கள். இதுக்கு மேலே வைக்கலாது, அதுதான் பிரச்சனை. இப்போ எல்லாத்தையும் உண்டா தூக்கி போடுவோம். பாருங்க எவ்வளவு ஐட்டம் இதுக்குள்ள வச்சிருக்கிறேன்னு சொல்லி. பேனை அது இது எல்லாத்தையும் இதுக்குள்ள போட்டுக்கொண்டு தான் போகிறது. பாரு போட 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 வந்து கொண்டே இருக்கும் கணக்கா. இந்த பாருங்கோ இப்படியே தூக்கி போட்டுக்கொண்டு வாங்கோ. நாங்கள் போய் மாலவியை பிக்கப் பண்ணுவோம். மாலவி வந்து கோ ஸ்டேஷன்ல நிற்பா. ஜான்சன், would you like to join with me? எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து மாலவியை கூட்ட போகிறோம். சரியா? அங்கே சந்திப்போம் கோ ஸ்டேஷனில். வாங்கோ. இப்படியே வெளியில் குளிர் ஜாக்கெட்டை போட்டுக்கொண்டு தான் போக வேணும். எதுக்கும் ஜாக்கெட்டை ஒரு எடுத்துக்கொண்டு போவோம். ஓகே, எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்படி இருக்கு இந்த ஹேண்ட்பேக். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா? கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஆனால் கொஞ்சம் ஹெவியாக ஒன்று கேட்டால் பெரிய பேரமெண்ட் இல்லை. ஏன்னு சொன்னால் எல்லாம் சின்ன சின்ன பொருட்கள் தானே. வெளியில் வந்து சரியான குளிர். அதால் வந்து கொஞ்சம் ஜாக்கெட் போட வேணும். ஊரில் வந்து டீச்சர்ஸ் வந்து சாரிக்கெல்லாம் ப்ரோச் குத்துவினோம். எனக்கு அது ஞாபகம் இருக்குது. நான் வந்து ராமநாங்குளிச்சியில் தான் படித்தேன். நான் அங்கே வந்து டீச்சர்ஸ் வந்து சில டீச்சர்ஸ் வந்து ப்ரோச் எல்லாம் குத்தி கொண்டு வருவினம்மா படிப்பிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு. நல்ல ஒரு ப்ரெசன்டபுளாக வருவினோம். ஸோ அவையிட்ட பார்த்து பழகினதோ என்னவோ தெரியல எனக்கு. அது வந்து நான் வந்து ஜாக்கெட்டில் குத்தி இருக்கிறேன். ஹாப்பினஸுக்கு நாங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து மாற்றி கொண்டாலே சந்தோஷமாக இருக்கலாம். இந்த ப்ரோச் குத்துறதும் அதில் உண்டு. பார்க்குறாக்களுக்கு சில நேரத்தில் ஒரு கிரேசியாக இருக்கும். ஆனால் இது எனக்கு வந்து இப்படி ஜாக்கெட்டில் ஒரு ப்ரோச் குத்தினா எனக்கு ஒரு ஹாப்பி வரும் பார்க்குறதுக்கு. அதால் வந்து நான் வந்து சின்ன சின்ன சந்தோஷங்களே அங்கே அனுபவிச்சு கொண்டு போகணும் வாழ்க்கையண்டா. இங்கே பார்த்து பழகினானண்டா ராமநாங்குளிச்சில் நான் படிக்கக்குள்ள வந்து டீச்சர்ஸ் வந்து சாரியில் வந்து ப்ரோச் குத்தி கொண்டு இருக்கு வர்றவ. நல்ல வடிவாக க்யூட்டாக இருக்கும். வாங்கோ. சரியா இருண்டுட்டுது. ஆனால் இருண்டும் இருளாத மாதிரி இருக்குது. என்னன்னு சொன்னா நேரம் வந்து 6 மணி தான் இப்ப. ஆனா 10 மணி மாதிரி இருக்குது இரவுல. உங்களோட காணொலி எடுக்கல பகலா இருந்தது. இப்போ ஒரு அரை மணித்தியாலத்துக்கு பிறகு இப்படி இரவாகிட்டுது பாருங்க. பிக்கப் பண்ண போறேன் கோ ஸ்டேஷன்ல. என்னோட சேர்ந்து வாங்கோ. அங்க மாலவிக்கு கால் பண்ணுவோம். வந்துட்டுது ட்ரெயின். இருந்தா போகுது.
இந்த வாரா ஹலோ மாலவி, ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். லாங் டே. ஆ படிச்சாதான் நல்லா இருக்கலாம் என்ன? எங்களோட இருக்க கஷ்டப்பட்டா தான் எங்களை விட்டு போய்க்கல, இல்லாட்டி நாங்கள் உங்களை விட்டுட்டு போய்க்கல. நீங்க வந்து ஹாப்பியா இருக்கலாம் இல்லையா? எவ்வளவு முக்கியம் படிப்பு, சரியான முக்கியம் என்ன வாழ்க்கையில என்ன? கொஸ்கோக்கு வந்து நிற்கிறோம். குயிக்காக கொஸ்கோக்கு போயிட்டு அப்படி கொஸ்கோக்குள்ள கொஞ்சம் திங்ஸுகளை எடுத்துக்கொண்டு கனகாலம் வந்து எடுத்துக்கொண்டு அப்படியே நாங்கள் வீட்டை போகணும். கணக்க பிஸி டே இன்றைக்கு. வாசல்ல வந்த உடனே 3 கியூட்டான கிறிஸ்மஸ் ட்ரீ. என்ன விலை போட்டிருக்கு மாலவி? இஞ்சால பெரிய ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ. லுக் அட் திஸ். சாண்டா குக்கி ஜாரண்டு நினைக்கிறேன். மாலவியும் ராலும் ஆடிபட்டு கொண்டு நிற்கிறா. எதை எடுக்க வேண்டா வாக்க கன்ஃபியூஸாம். என்ன கேட்குறா? ஓகே, நூடுல்ஸ் அதில் போடத்தான் 2 டைம் வையுங்கோ, தேவைதானே, அடிக்கடி வரையலாது. Do you want milk? ஹலோ மாலவி, ஹவ் ஆர் யூ? கொஸ்கோக்கு போட்டு வீட்டை வந்தாச்சு. ஜக்கெட் கலாட்டி வச்சாச்சு. இறால் மீன் எல்லாம் இப்படியே இறால் மீன் எல்லாம் வாங்கியாச்சு. இன்றைக்கு தான் ஃப்ரீசர் எல்லாம் க்ளீன் பண்ணினது. இனி திருப்பி நாங்கள் பேக் ஃபுல்லாக்குவோம் ஃப்ரீசரை திருப்பி. இன்றைக்கு $200 முடிஞ்சுது. இந்த முட்டை, இந்த ஆர்கானிக் சிக்கன், அது இது எல்லாம் வேண்டியாச்சு. இனி வந்து இப்படியே ஃப்ரீசருக்குள்ள வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்கு வச்சு ஃப்ரீசருக்கு வைக்க வேண்டியதெல்லாம் வச்சுட்டு மாலை என்ன செய்ய போறீங்க? மாலை படிக்க போறா, ஹோம்ஒர்க் இருக்குது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். வாட் இஸ் இன் மை ஹேண்ட் பேக் செய்த நான் மாலவியை பிக்கப் பண்ணக்கு முன்னம் அது நடந்தது இன்றைக்கு. ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு அழகான காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம்.